ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்க சிந்து பைரவி தொடரோட அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பழியை வந்து சிந்து மேலே போட்டதுனால சிந்துக்கு இருக்கிற பயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவா வந்து தன்னோட வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாரோ அப்படின்ற பயத்தோடவே இருக்காங்க. சிந்துக்கு நல்லாவே தெரியும் நம்ம சிவாவை ஏமாற்றி தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அவருக்கு வந்து தன்னோட வாழ விருப்பம் இருக்காது, அதனால் இப்படி தான் சொல்லுவார் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு இருக்காங்க. அப்பா அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் வந்து சிவாவுடைய மனசில் இருந்தாலும் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து சிவாக்காக வந்து பண்ணியிருக்காங்க சிந்து. இதுக்கப்புறமா இந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா ஒரு பக்கமும் அதுக்கப்புறம் மகாவும் ஒரு பக்கம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கப்புறமா விஷயத்தை கேள்விப்பட்ட சிவா என்ன பண்ணுறாரு, கோர்ட்டுக்கு வராங்க. கோர்ட்டுக்கு என்ன பண்ணுறாங்க, பேச நேரம் இல்லாத காரணத்தில் என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரெயிட்டாக வந்து உள்ளே போயிடுறாங்க. இதனால் சிவா கிட்ட பேச முடியாத ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுது. ஒரு பக்கம் வந்து சிந்துவும் வந்து பரிதவிச்சு போகிறாங்க, இன்னொரு பக்கம் வந்து மகாவும் தன்னோட மகன் கிட்ட இதை பற்றி எதுவும் பேச முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோடு இருக்காங்க. இருந்தாலும் மகாவுடைய சந்தோஷம் ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து சிவா வந்து சொல்லுவான் கோர்ட்டில் எல்லார் முன்னாடியும் சிந்துவோட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் சிவாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சிந்துவோட கணவரா அப்படின்னு சொல்லிட்டு சிவாவை தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு. நான் ஒரு டாக்டராக இருக்கேன் அப்படின்ற விஷயத்தையும் வந்து எல்லார் முன்னாடியும் வந்து சொல்கிறாங்க. இங்கே நடந்த எல்லா விஷயங்களையும் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். உங்கள் மனைவிக்கு உங்களுடன் சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நீதிபதியும் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கல்யாணத்துக்கு முன்னாடி யாரையோ ஒருத்தரை வந்து காதலிச்சிருக்காங்க, அவங்க பேர் அரவிந்த். இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வீட்டில் வந்து அவங்க அப்பாவுடைய சம்மதம் கிடைக்காத காரணத்தில் அதுக்கப்புறமா நீங்கள் கடத்திட்டு போயிட்டு வந்து கல்யாணம் பண்ணுற விஷயம் வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவை கேட்க, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனைவியோட உங்களுக்கு சேர்ந்து வாழ விருப்பமா அப்படின்ற கேள்வியை வந்து எழுப்புகிறாங்க. இதை கேட்டு வந்து சிவா அமைதியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை பற்றி வந்து தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அதாவது சிந்து வந்து காதலிச்சதா சொல்கிற அரவிந்த் அவங்க கிட்ட நான் சில வார்த்தைகள் வந்து பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. ஷுவர், கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் அவங்கள வந்து கூப்பிடுறாங்க. இதை பார்த்ததும் ஸ்னேகாவுக்கும் மகாவுக்கும் ஒன்றுமே புரியல, என்ன இவன் ஏன் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா திரும்ப கேள்வி கேட்டோன்னா கண்டிப்பாக மாட்டிப்போம் அப்படின்ற பயத்தோடவும் இருக்காங்க. உங்கள் பேர் தான் அரவிந்தா, உங்களுக்கு சிந்துவை எத்தனை வருஷமாக தெரியும், எத்தனை வருஷமாக அவங்கள வந்து காதலிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க, இதெல்லாம் எதுக்காக நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பதட்டம் அடைய, முன்னாடி காதலிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க, இப்போ என்னுடைய மனைவியாக வந்து இருக்காங்க, ஸோ இந்த தருணத்தில் நான் இதெல்லாம் கேட்டு தானே ஆகணும், இதுக்கு எல்லா ரைட்ஸுமே எனக்கு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஜட்ஜ்கிட்டையும் வந்து கேட்குறாங்க. இதுக்கான பதிலை வந்து நீங்கள் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜும் வந்து சொல்கிறதன் மூலயமா அப்படி சொல்கிறாங்க. 5 வருஷமாக நான் காதலிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் வந்து சொல்கிறாரு. ஓ அப்படிங்களா, அப்போ சிந்துவை முதல் முறையாக எங்கே பார்த்தீங்க, சிந்துவுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேள்வியை வந்து கேட்டுட்ருக்காங்க. அங்கே இன்னொரு பக்கம் வந்து ஸ்னேகா பயங்கரமாக வந்து திணறி போகிறாங்க. உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லணும்னு எனக்கு ஒன்றும் எந்த அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் வந்து சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் அரவிந்த், இதுக்கப்புறமும் நீங்கள் எதையும் வந்து மறைக்க தேவையில்லை, எல்லா உண்மைகளையும் வந்து சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜட்ஜ் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதேதோ கதையை வந்து சொல்லிட்டு இருக்காரு அரவிந்தும். அதுக்கப்புறம் ஒரு கேள்வியை வந்து கேட்குறாங்க. சரி ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும், சிந்துவோட பிறந்த நாள் என்னைக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சிவா கேட்க உடனே வந்து திணறடிக்கிறாரு. திருன்னு முழிக்க உடனே என்ன தெரியலையா உங்களுக்கு, அது எப்படி உங்களுக்கு தெரிய வரும், நான் சிந்துவை எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும், சிந்து எந்த மாதிரியான ஒரு ஆள், ஏன்னா சின்ன வயசுலேருந்து நாங்கள் 2 பேரும் வந்து நண்பர்களாக இருந்திருக்கோம், எந்த மாதிரியான ஒரு சமயத்துலேயும் உங்களை நான் பார்த்ததே கிடையாது, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்டுனா கண்டிப்பாக எல்லா விஷயங்களையும் பற்றி வந்து ஷேர் பண்ணுவா போல், உங்களை பற்றின எந்த விஷயத்தையும் வந்து நான் கேள்விப்பட்டதே கிடையாது, அதனால் சிந்து மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்றத நான் இங்கே வந்து சொல்ல விரும்புகிறேன். அது எப்படி ஒரு ஃப்ரெண்டுனா எல்லா விஷயத்தையும் பற்றி வந்து சொல்லி தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் வந்து பேச, அப்புறமா ஜட்ஜை பார்த்து வந்து சிவா பேசுகிறாங்க. என்னோட மனைவி சிந்து பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், யாரும் வந்து தேவையில்லாமல் சிந்துவை பிடிக்காதவங்க தான் இந்த மாதிரி ஒரு பழியை தூக்கி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டு பயங்கர அதிர்ச்சியாக போய் நிற்கிறாங்க நம்ம ஸ்னேகா. இன்னொரு விஷயத்தையும் வந்து கேட்குறாங்க சிவா பார்த்து. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ எனக்கு ஒரு உண்மையை சொல்லுங்கள், உங்களுக்கு உங்கள் மனைவியோட சேர்ந்து வாழ விருப்பம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனசுக்குள்ளே பயந்துக்கிட்டு வேண்டிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் மகா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இதை பார்த்த ஸ்னேகாவும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. தருணத்தில் வந்து சிந்து ஒரு பொய்யை சொல்லியிருந்தாலும் அதுக்கப்புறமா சிந்துவோட கேரக்டர் வந்து நல்லாவே வந்து புரிஞ்சிட்ருக்காரு. சிந்து வந்து எந்த மாதிரியான ஹெல்ப்லாம் வந்து சிவாவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையும் நினச்சி பார்த்த சிவா என்ன பண்ணுறாரு, என்னுடைய மனைவி சிந்துவோட சேர்ந்து வாழ எனக்கு முழு விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் வந்து உண்மையை போட்டு உடைக்க எல்லாருக்கும் பயங்கர ஒரு அதிர்ச்சியாக இருக்குது.
சிந்து, அன்னபூரணி, அதுக்கப்புறம் பைரவி எல்லாருமே பயங்கர சந்தோஷத்தோடு இருக்க. இதுக்கப்புறமா இதை பார்த்துட்டு இருந்த ஸ்னேகா, அதுக்கப்புறம் மகா, இவங்க எல்லாருக்குமே ஒன்றுமே புரியல. வாயடைச்சு போய் பார்க்குறாங்க. இப்படி ஒரு பதிலை சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பாராத ஒரு தருணமாக அமைஞ்சிருக்கு அவங்க எல்லாருக்குமே. இப்படி சொன்னதை நினச்சி பயங்கர எமோஷனலாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க சிந்து. அதுக்கப்புறம் நன்றியும் வந்து சொல்கிறாங்க. என்னை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கே டாக்டர், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கிட்ட சிவா கிட்ட வந்து நன்றி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் வந்து பண்ண சொன்னது, சிந்து மேலே இப்படி ஒரு பழிய தூக்கி போட்டது ஸ்னேகா அப்படின்ற உண்மையை வந்து தெரிஞ்சுக்கிறார் சிவா. எவ்வளோ தப்புகளை பண்ணியிருக்கேன், நானும் எவ்வளோ வந்து பொறுத்து போயிட்டுருக்கேன். ஆனால் இப்படி ஒரு கேவலமான விஷயத்த வந்து பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கல. ஏன்னா நீயும் ஒரு பொண்ணாக இருந்துட்டு இன்னொரு பொண்ணு மேலே இப்படி ஒரு அபாண்டமான பழிய தூக்கி போடுற அளவுக்கு நீ ஆளாக இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, ஸ்னேகாவுடைய கண்ணத்தை பார்த்து அறிய ஆரம்பிக்கிறாங்க. இதனால் பயங்கர அதிர்ச்சியாக போய் நிற்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா ஸ்னேகா எந்த மாதிரியான முடிவெடுத்து சிந்து, சிவா இவங்க 2 பேரையும் வந்து பிரிக்க என்ன மாதிரியான பிளான்லாம் போடுறாங்க எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.